அம்போன்னு கைவிட்ட தாயை சில்க் சுமிதா என்ன செய்தாங்க தெரியுமா? 13 வயசுல கல்யாணமாகி குடிகார கணவனோட அடி உதை கொடுமை தாங்காம ஆந்திராவை விட்டு ஓடி வந்து மாவு மில்லுல வேலை செய்து சினிமாவுக்குள்ள என்ட்ரி ஆனவங்க தான் மறைந்த நடிகை சில்க் சுமிதா. மாவு மில்லுக்குள்ள கிழிஞ்ச ட்ரெஸ்ஸோட மாவு அரைச்சுக்கிட்டு இருந்த விஜயலட்சுமியோட அதாங்க சில்க் சுமிதாவோட கண்கள்ல இருந்த பார்வைய பார்த்து நடிக்க வரியாமான்னு கேட்க அவங்களும் வரேன்னு சொல்லி வினு சக்கரவர்த்தியோட கிளம்பி வந்தாங்க. ஆக்சுவலி ஆந்திராவில் வறுமையில வாடின குடும்பத்துல பிறந்த இவங்க 3 வேளை சாப்பாடு வயிறார சாப்பிடணும்னு தான் சுமிதாவுக்கு கல்யாணம் செய்து வச்சிருக்காங்க அவங்க அம்மா. ஆனா அது சரிப்பட்டு வராததால ஆந்திராவை விட்டே ஓடி வந்த சில்க் சுமிதா தமிழ் சினிமா மட்டுமில்லாம தெலுங்கு, மலையாளம், கன்னடம், ஹிந்தின்னு நிக்க கூட நேரமில்லாம நடிச்சு ஹீரோயினை விட அதிகமா சம்பாதிச்சாங்க. தான் படுக்கிற பெட் போர்வைக்கு இடையில பணக்கட்டை அடுக்கி வச்சு படுத்தாங்க. அது குறித்து காரணம் கேட்டதுக்கு இந்த பணத்தால நான் நிறைய அவமானப்பட்டிருக்கேன், அதனால தான்னு சொன்னாங்களாம். அதை தொடர்ந்து தன்னோட அம்மாவுக்கு 1 கிலோ அளவுக்கு தங்க நகைகளை வாங்கி கொடுத்து அழகு பார்த்திருக்காங்க சில்க் சுமிதா. அவங்க ஒரு வளர்ந்த குழந்தை, ரொம்பவே அன்பானவங்க, என்னுடைய தோழின்னு மோகன் கூட ஒரு இன்டர்வியூல புகழ்ந்து பேசினாரு. மேலும் அடுத்த ஜென்மோன்னு ஒண்ணு இருந்தா சில்க் சுமிதா என் மகளா பிறக்கணும்னு சொன்னவர் மறைந்த நடிகர் வினு சக்கரவர்த்தி.